அப்படினா சரி சரி மாக்காதி அதிகமா பேசறா என் மனைவிக்கு வாய் ஜாஸ்தி ஆமா ஆமா கபாலுக்கு என்ன வேண்டும் என் குலத்தை பத்தியா கேட்ட என் குலமோ பன்னி குலம் சப்ப காத்து போறதுக்கு ஆப்படா ஏங்க எருமை கடிக்குது அவங்க அப்பா யாரு கேட்டியாமா உங்க அப்பா அவளுக்கு அப்பா யாரு கேட்டியாமா கேட்டவேனா உலகமெல்லாம் படி நடக்க கூடிய அந்த சிவதர்மாய் என்ற அப்பா டேய் அவளுக்கு அம்மா யாரு கேட்டியாமா இப்ப அப்ப கேட்ட உமா பார்வதி எங்க அப்பா நான் படியா போடுமா உன் பொண்டாட்டி வந்து கூப்பிடு அவளுக்கு நான் என்ன ஜாதின்னு சொல்றேன் ஹலோ எங்க அம்மால அவன் என்ன சாதின்னு கேட்டியாம ஆமா கேட்டேன் பச்சை தேவடியா பரமேசி ஒளி நான் என்ன ஜாதினா கேட்டேன் How dare you? தமிழ் பேச மாட்டேன் How dare you? என்ன தைரியம் உனக்கு நடிக்கிறீங்க என்னைக்கு என் ஜாதி குலத்தை இழிவுபடுத்தி பேசினியோ சரி நீயே பொண்ணு கொடுத்தாலும் உன் பொண்ணை நான் கட்ட போறது இல்ல நான் உனக்கு கொடுக்கறதாவே இல்லடா நீ என்ன பொண்ணு கட்ட உன் பொண்ணை கட்ட மாட்டேன் பாடி சரி அதாவது பெண்ணே வேண்டாம் என்று சென்று விட்டான் உத்திரவன்யன் அப்படி சென்று விட்டால் இந்த தேவருடைய குறையை தீர்ப்பது யார் அதனால நமக்கும் இழுக்கம் நேர்ந்து விட்டது அல்லவா ஆமா நம்மளும் தான் ஆமா அடிக்கிறான் அதாவது இதை மூட்டி விட்டது யாரு ஆமா அந்த ஆதிமாயன் கண்ணனே சரி அழைத்து கேட்போம் அண்ணா அதாவது நீங்க சொல்ற பேச்சு கேட்டுதான் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் இப்ப வன்னியனாகப்பட்டவன் கோவித்து கொண்டு சென்று இருக்கிறார் நாங்கள் என்ன செய்வது சாமி ஆமா அவரும் போயிட்டு அப்புறம் வாதாபி சொல்றங்கிட்ட அங்கனா குசு குசுன்னு பேசுறே சரி அதனால பொண்ணை கூட்டிட்டு புறப்படுங்க போலாம் எப்படியோ கைய கால முடிச்சாவது கல்யாணத்தை நடத்தலாம் ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிடலாம் ஆமா ஆகட்டும் எனது மகளை அழைத்து வருகிறேன் சரி அண்ணா அதாவது என் மகனாகப்பட்ட எப்ப வந்து ஜாதி என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன அப்படி என்ற அனாத பிள்ளைன்னு சொன்னியோ என் மகன் போதிட்டு போயிட்டான் வந்து காதை பிடிச்சாத்தான் நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணுவேன் சரியா நவதி பையன் பரதேசம் போயிட்டான்பா அதாவது காதை பிடிச்சாத்தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு என் மகன் பரதேசம் போயிட்டான் ஏமா அதாவது மும்மூர்த்தி தேவர்களுக்கும் அதிபதி மும்மூர்த்தி தேவர்களுக்கும் முதன்மையான தேவன் நான் வந்து ஒரு சின்ன பையன் கால புடிச்சா நல்லா இருக்குமா இந்த தேவர்கள் என்னை மதிப்பார்களா யோசனையா கேட்டுதான் அப்படி இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குது அப்பவே பொண்ணை கொடுத்துருப்பேன் நான் பேச்ச கேட்டா உருப்புறதான் அவ்வளவுதான் நாட்டம் தான் பகவானே இதுவரை அவன் குலம் என்ன கோத்திரம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது இப்ப நான் கேட்ட வாட்டி நீங்க கேட்ட உடனே அவனா சொன்னான்ல அத வாயில சொல்லிருந்தா பரவாயில்ல குட்டுத்தானே ஈடு ரெண்டு நான் என்ன பண்ணது நீங்க கூட்டியும் கொடுத்துறீங்க காட்டியும் கொடுத்துறீங்க சாமி ஐயா இதற்கு என்ன தெய்வலோகத்துக்கு அதிபதி தேவருக்கெல்லாம் ஆமா நீ போய் ஒரு சத்திரியனுடைய காலை பிடிப்பது நியாயமாகுமா சாமி தகாத விஷயம் தான் அதனால நீ என்ன செய்யற தெய்வலோகத்துல எத்தனையோ தெய்வக்கண்ணிங்க இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு போய் ஏதோ பால் பழம் போட்டு காலை கழுவுற மாதிரி மிஞ்சி பூணூல் போடுறப்பா மிஞ்சி போடுற மாதிரி போடுறப்பா அப்படின்னு சொல்லி நீ பிடிக்கிறது காலதான் காலதான் ஆனா கேக்குறேன் யாராவது என்ன போய் இந்திரன் காலம் பிடிக்கிறான்னா மாப்பிளைக்கு அப்படின்னு நீ சொல்லிவிடு ஆகட்டும் ஆமா அப்படியே உண்மையை மறைச்சு ஒரு பொய்யா ஊர் மக்கள்
கேட்பாங்க ஆ. ஊர் மக்கள் ஏன் மிஞ்சி போனூர் போடுறதுன்னு வீட்லயே போட வேண்டியதானே சரி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஏன் வந்துட்டான் அப்படின்னு கேட்டா மாப்பிள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருக்கு. ஓ சரி சரி அதுக்கு என்ன பண்றேன் மானம் போனாலும் பரவாயில்ல என் மவ பொழைச்சா போதுன்னு நீ தான் கால பிடிக்கிற. கேளுங்க சபைகளே, அதாவது நீ கலியுகத்துல அதாவது புரிச்ச முன்னாடி சண்டை வந்துட்டா மருமகம் கிட்ட போய் மருமகம் கிட்ட அப்ப என் மானம் போனாலும் பரவாயில்ல என் மவ பொழைச்சான்னு போதுன்னு கால விழுறது முத கால விழுறது இது 2 பேர் தான். ஆமா அதனால அதுக்குதான் தெய்வ கண்ணி போடுறாங்க. ஆமா அதனால காலை பிடிச்சு அதை கூட்டிட்டு வா. அந்த கறி கூட்டி அற்புதமா பட்டு செஞ்சு 32 கால மேலத்தோடு கூட்டிட்டு வரணும். ரெடியா இருக்கிறீங்களா?